வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை அதிகமாக இருக்குது. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கனகாம்பரம் 1 கிலோ 950 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மல்லிகைப்பூ 1 கிலோ 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. பிச்சிப்பூ 1 கிலோ 580 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 520 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 480 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. விரிச்சிப்பூ 1 கிலோ 380 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கக்கட்டான் பூ 1 கிலோ 320 ரூபாய். ரோஜா மட்டு 1 கிலோ 300 ரூபாய். அரளிப்பூ சிவப்பு 1 கிலோ 280 ரூபாய். அரளிப்பூ மஞ்சள் 1 கிலோ 280 ரூபாய். சம்மங்கி பூ கிலோ 260 ரூபாய். செவ்வந்தி பூ கிலோ 220 ரூபாய். நந்தியாவட்டம் பூ கிலோ 220 ரூபாய். பட்டன் ரோஸ் கிலோ 200 ரூபாய். பன்னீர் ரோஸ் கிலோ 180 ரூபாய். நாட்டு ரோஜா கிலோ 150 ரூபாய். வாடாமல்லி 1 கிலோ 130 ரூபாய். கோழிக்கொண்டை பூ கிலோ 110 ரூபாய். பெங்களூர் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய். செம்பருத்தி பூ கிலோ 100 ரூபாய். சாமந்தி பூ கிலோ 90 ரூபாய். மறிக்கொழுந்து ஒரு கட்டு 40 ரூபாய். துளசி ஒரு கட்டு 20 ரூபாய். தாமரைப்பூ 1 15 ரூபாய். அருகம்புல் ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை இருக்குங்க. பூக்களை உங்களுக்கு கெட்ட தெரியும்னா மொத்த விலை கடைகளில் வந்து உதிரி பூக்களை வாங்கி வீட்டில் போய் நீங்கள் கெட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய செலவுகளை குறைக்க முடியும். மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். விரிஞ்ச பூக்களுக்கு விலை கொஞ்சம் குறைவுங்க. ஆனால் அன்னன்னைக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மொட்டுக்களை 2-3 நாள் கூட வச்சு பயன்படுத்தலாங்க. பூக்களை நீங்கள் ஒரு மெல்லிய துணியில் சுற்றி ஈரமான துணியாக இருந்தால் ரொம்பவுமே நல்லதுங்க. 2 நாளைக்கு கூட வாடாமல் இருக்கும். பிளாஸ்டிக் கவரில் வச்சிங்கன்னா வாடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. பூக்களை நீங்கள் வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறீங்கன்னா மொத்த விலை கடைகளில் மூட்டையாகவே வாங்கிருங்க. ரொம்பவுமே விலைக்குறைவாக கிடைச்சிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வரும், அதை பார்த்து வாங்கி செலவுகளை குறைங்க. நன்றி.